வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஐப்பசி மாத பலன்கள். தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கணிக்கப்படுது. இந்த மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் மிகவும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரங்களாக தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதத்துல சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார். அந்த நீச்சம் அடையும் போது மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் பார்த்தோங்கன்னா மிதுன ராசியில இந்த குரு பகவான் அவர் மாதம் ஆரம்பிச்ச உடனேயே 19ஆம் தேதி அக்டோபர் மாதமே அதிசாரம் பெறுகிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் பகவான். சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகப்பட்டவர் 3ஆம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அடுத்து அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் புதன், இந்த 3 கிரகங்கள்ல புதன் ஆகப்பட்டவர் 25ஆம் தேதி பயிற்சியாகி தன்னுடைய விருச்சிக ராசி வீட்டிற்கு செல்கிறார். அடுத்து செவ்வாய் 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு பயணிக்கிறார், விருச்சிக ராசிக்கு பயணிக்கிறார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும். ஏன்னா அந்த சூரியன் வலுவிழக்கும் போது சில விஷயங்கள், நமக்கு நடக்காத விஷயங்கள் கூட இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை பத்தி தான் இப்ப நம்ம டீடைல்டா இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும்? தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா நிறைய போராட்டம், நிறைய இலக்குகள் அப்படின்றதுதான் நிறைய பேருக்கு இருக்கும். இவர்களினுடைய வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் ஒரு இலக்கு அப்படின்றது கண்டிப்பா இவர்கள் வச்சுதான் அவர்களினுடைய வாழ்க்கை போராட்டம் அப்படின்றது இருக்கும். டார்கெட்டை நோக்கி தான் இவர்கள் செயல்படக்கூடிய ஒரு நேரம். நான் இந்த வருஷத்துக்குள்ள வீடு வாங்கணும், இந்த வருஷத்துக்குள்ள இந்த விஷயத்தை செய்யணும், இந்த வருஷத்துக்குள்ள நான் இந்த ஒரு டெவலப்மெண்ட் அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இலக்கை நிர்ணயிச்சே பயணத்தை தொடங்குபவர்கள் நம்ம தனுசு ராசி என்பவர்கள். வில்லம்பு அப்படின்னாலே எப்போதுமே ஒரு இலக்கு, ஒரு டார்கெட் அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பவர்களின் இயல்பான ஒரு குணாதிசயம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக நஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னா கூட அது பெரிய அளவுக்கு பொருட்படுத்த மாட்டாங்க. அந்த இடத்துல இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப விட்டு கொடுத்து ஒரு சூழ்நிலை கருதி அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வசனம் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாமே நம்ம கடந்து சொல்றோம், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளே பாத்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பவர்களினுடைய வாழ்க்கையில அவர்கள் எப்போதுமே ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேர்டா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இவர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும், எப்படி விட்டு கொடுத்து போகணும் மற்ற உறவுகள் கிட்ட அப்படின்ற ஒரு இலக்கை ஒரு நிர்ணயமாக வச்சிருப்பாங்க. இவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். அந்த உச்சம் அடைகிறது, ஒரு 8ஆம் இடம்ன்றது ஒரு அபாயகரமான ஒரு இடம். ஆனாலும் அதுல குரு உச்சம் அடைகிறாரு அப்படின்ற போது ஒரு மறைமுகமான ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு, திடீர்னு இருந்தாப்புல ஒரு ஜாக்பாட் அடைக்கலாம், திடீர்னு இருந்தாப்புல உங்களுக்கு ஒரு லாட்ரி யோகங்கள் இருக்கலாம். உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுனா, அந்த அளவுக்கு அந்த தசாபுத்தி சாதகமாக இருந்ததுன்னா திடீர் யோகங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. இது வேற கிரகங்கள், மற்ற பாவ கிரகங்கள் அந்த 8ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது அதிகப்படியான துன்பத்தை கொடுக்கும். ஆனா அந்த சுபகிரகமாகப்பட்ட அந்த குரு உச்சமடையும் போது திடீர் யோகங்களை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த யோகங்கள் மூலமாக நீங்க இது வரைக்கும்
நினைச்சு பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் கிடைக்கும், உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரியாக திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரியான சில நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. ஆனா அதுலயே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துல தலையீடு அப்படின்றது இருக்கக்கூடாது. இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து மூவ் பண்ணிடுங்க. அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் நின்னுட்டீங்க அப்படின்னா உங்க தலையை உருட்டுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்துல இருந்து காத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் இந்த மாதிரியாக உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதுல ஒரு கெடுபிடியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு ஹார்ட் பீட்டை எப்படி துடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் லிபரலா தான் மாறும். பட் எதுக்கும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல போய் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. இருக்கிற பணத்தை நீங்க சேமிக்கிறதுக்கு பார்க்கணும். வெளியில எதுவும் அதிகப்படியாக செலவு செய்யறது, தேவையில்லாத ஒரு இடத்துல போய் நீங்க முதலீடு பண்றது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதுவுமே ஈடுபடக்கூடாது. ட்ரேடிங்காக இருக்கட்டும், இதுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன், உங்களுடைய தசாபுத்தி சம்மதித்தால் ஒழிய இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ட்ரேடிங் எல்லாம் பண்ணுங்க, இல்லாட்டி அதை பண்ணாதீங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் தான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனா 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள், ஒரு கிரகம் நீச்சமா இருக்கு, அது போக புதன், செவ்வாய், இந்த 2 கிரகங்கள், அது போக உங்களுக்கு சுக்கிரன் வேற 11ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி ஆட்சி பெற்று வர்றார். அதனால உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உயரதிகாரிகள் என்னதான் கல்வி ஊத்துனாலும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. அவருடைய வேலை அவர் திட்டிக்கிட்டே இருக்கிறார், நம்மளுடைய வேலை நம்ம நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியாக அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்க உங்களுடைய வளர்ச்சியை மட்டுமே ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். 4ஆம் இடத்துல சனி இன்னமும் வக்கரத்தன்மையோட இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கே இன்னும் ஒரு மாதம் இருக்கு. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய முயற்சிகளை செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. தனுசு ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா எஃபர்ட் அப்படின்றது முழுமையா போட்டுட்டு இருக்கிறீங்க, 100% போட்டுட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் கூடிய விரைவில் இந்த ஐப்பசி மாசம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு திருப்பங்கள், உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட், பிசினஸ் டெவலப்மெண்ட், இது எல்லாமே 100% நல்ல ஒரு முறையில வளர்ச்சி மிகுந்த ஒரு அமைப்பாக மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஐப்பசி மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்திகள், நான் முதல்லயே சொன்ன மாதிரி தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா லாட்ரி அடிக்கும், ஜாக்பாட் அடிக்கும், திடீர் யோகங்கள் வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும். தசாபுத்தி கெடுதலாக தசாபுத்தி இருக்கு அப்படின்னா ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் 8ல மறைஞ்சு உச்சம் பெற்று இருக்கிறதுனால யாரையாவது நம்பி ஏமாந்துருவீங்க. அது மேக்சிமம் லவ் சம்பந்தப்பட்ட, அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. யார்கிட்டையும் உங்களுடைய முழுமையான விவரங்களை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள்லாம் வரும். மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு தசாபுத்திகள் கெடுதலான தசாபுத்திகளா இருக்கு அப்படின்னா வாய்ப்பை நழுவ விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க ஒரு 2 நாள் போன் எடுக்காம விட்டுருப்பீங்க, அவங்க உடனே உங்களுடைய கால் ஷீட்டை கேன்சல் பண்ணிட்டு வேறொருவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதிரி ஆகலாம். வாய்ப்புகள் நழுவக்கூடிய ஒரு தருணத்தை தான் அந்த தசாபுத்திகள் கொடுக்கின்றன. அதனால அது தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.